கோவையில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். உடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள். அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. அதிமுகவுடைய வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். அதிமுகவில் ஒரு இளம் தலைவர் ஒருவராக IT விங் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து வருபவர். முன்னாள் MLA சிங்கை கோவிந்தராசுடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன். சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவுடைய வேட்பாளராக கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் தன்னுடைய வேட்புமனுவை கோவையில் தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகள் இவை. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கோயம்புத்தூர்லேருந்து. இது பற்றிய விவரங்கள் கார்த்திக். வணக்கம். கோவை பாராளுமன்ற தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாகவே மாறி இருக்கு. இந்த சூழல்ல இங்க மும்முனை போட்டி இருப்பதாக அரசியல் தரப்புல பேசப்பட்டு வருகிறது. இன்று அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய IT விங்குடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். உடன் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்படவர்கள் அவருடன் இந்த வேட்புமனு தாக்கல்ல ஈடுபட்டு இருக்காங்க. முன்னதாக அவர்களுடைய அதிமுக இதே தெய்வ அலுவலகம் சொல்லக்கூடிய பட்டேசாலை பகுதியில் இருக்கக்கூடிய அங்கிருந்து ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்தார்கள். 200 மீட்டருக்கு முன்பாக அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வேட்பாளருடன் காரில் தற்போது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகத்துல இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இன்று அதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட சூழல்ல நாம் தமிழரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்பட்டு சொல்லியிருக்காங்க. வருகின்ற புதன்கிழமை பாஜக தரப்புல அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். வேட்பாளர் அறிவிப்பிலிருந்தே பாராளுமன்ற தொகுதியானது மிகவும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கு. தொடர்ந்து இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் முழு நேரத்துல அவங்க முழு ஈடுபாடுல இந்த பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க. நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் அறிவிப்பின் போதே இந்த சிங்கை ராமச்சந்திரன் எக்ஸ் வலைதளத்துல ஐ எம் வெயிட்டிங் என அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது பதிவிட்டிருந்தார். அதிலிருந்து அதிமுகவை சேர்ந்தவருக்கும் சரி பாஜகவை சேர்ந்தவருக்கும் சரி வார்த்தை போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போது இந்த வேட்புமனு தாக்கலானது இன்று நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி கார்த்திக். கோவையும் கூட ஸ்டார்கள் களமிறங்கக்கூடிய தொகுதி. அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன் வேட்பாளராக களமிறங்குகிறார். ஜெயலலிதா காலத்திலே அவரால் IT விங்குக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் சிங்கை ராமச்சந்திரன். இந்த தொகுதியில் அண்ணாமலை பாஜகவின் வேட்பாளராக களமிறக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய ஒரு இளம் வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் களமிறக்கப்பட்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.